அஜித்குமார் மரணம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் மதுரை மாவட்ட நீதிபதியின் 4வது நாள் விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கோயில் காவலாளி அஜித்குமார் போலீஸ் விசாரணையில் உயிரிழந்த நிலையில் அது தொடர்பான விசாரணையை அந்த மாவட்ட நீதிபதி சுந்தர்லால் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் திருபுவனம் அருகே மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை தொடர்பா என்ற விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிதம்பரத்திடம் கேட்கலாம். சிதம்பரம், 4வது நாள் விசாரணையில் யாரிடமெல்லாம் விசாரணை நடத்தப்பட்டது? அபிநயா, மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தரால் சுரேஷ் 4 நாட்களாக விசாரித்து வருகிறார். கடந்த 3 நாட்களாக சுமார் 30 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை மேற்கொண்டார். முதல் நாள் விசாரணையில் மடப்புரம் கோவிலுடைய செயல் அலுவலர் ஆணையத்தை அலுவலகத்தில் வேலைப்பட்ட கோயில் ஊழியர்களிடம் விசாரணை செய்தார். 2வது நாளாக இந்த போலீசார் அடிப்பதை வீடியோ எடுத்த சதீஸ்வரன் மற்றும் ஆட்டோ டிரைவர் மற்றும் ஆகியோருடன் விசாரணை செய்தார். அதேபோல் குறிப்பாக குடும்பத்தார் அஜித் குடும்பத்தாரிடமும் விசாரணை மேற்கொண்டார். நேற்று 3வது நாளில் உடற்கூறு ஆய்வு செய்த மருத்துவர்கள் மற்றும் திருப்போணம் மருத்துவர்கள் ஆகியோரிடம் விசாரணையை மேற்கொண்டார். இன்று 4வது நாள், இன்று காலை 7:30 மணிக்கே வந்த நீதிபதி முன்னதாக காலை காவல் நிலையத்தில் சென்று ஆய்வுகளை மேற்கொண்டார். அங்குள்ள கோப்புகளை சரி பார்த்தார். எப்போது சிஎஸ்ஆர் கொடுக்கப்பட்டது, யார் சிஎஸ்ஆர் அந்த நிகிதா சிஎஸ்ஆர் கொடுத்தது யார் என்ற போன்ற விவரங்கள்லாம் கேட்டறிந்தார். அதன் பின் அங்குள்ள ரைட்டராக பணிபுரிந்த சிவகுமார் மற்றும் தலைமை காவலர் இளையராஜாவை காலையில் முதல் முறையாக விசாரணை மேற்கொண்டார். அதன் பின் இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமாரிடம் தொடர்ச்சியாக 3 முறை விசாரணைக்கு அழைத்தார். அதன் பின் தற்போது பணியிட நீக்கம் செய்யப்பட்ட மானாமரை டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தினையும் விசாரணை மேற்கொண்டார். சண்முக சுந்தரத்திலும் சுமார் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை மேற்கொண்ட அவரிடம் இந்த உத்தரவு தனிப்படை காவலருக்கு யார் உத்தரவு போட்டது போன்ற விவரங்கள் எல்லாம் கேட்டறிந்தார். இது யார் சொல்லி பண்ணினார்கள், இவர்களுக்கு ஆர்டர் கொடுத்தது யார் என்ற போன்ற விவரங்கள் எல்லாம் கேட்டறிந்தார். தற்போது விசாரணையை முடித்து மதுரை கிளம்பியுள்ளார். நாளை யார் விசாரணைக்கு வருவார்கள் என்று இன்று மாலைக்கு மேல் தெரிய வரும் அபிநயா. அதேபோல் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மாவட்ட கண்காணிப்பாளர் ஆசிஷ் ராவத் இந்த விசாரணைக்கு வரவில்லை. நாளை வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அபிநயா, நீதிபதியின் விசாரணை குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சிதம்பரம்.